இல்ல என்ன யாரும் மிரட்டி நான் கட்சி விட்டு போகல. அவருடைய செயல்பாடின் காரணமா தான் நான் கட்சி விட்டு போனேன். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியுடைய செயல்பாட்டின் காரணமா தான் நான் கட்சி விட்டு வெளியே போனேனே தவிர, இன்றைக்கு ஒரு ஆட்சியாளர் முதலமைச்சர் ஒரு திறமை இல்லாத ஒரு முதலமைச்சராக இருந்து அந்த ஆட்சியை வழிநடத்தக்கூடிய அந்த முதலமைச்சர் திறமையா இல்ல. எங்களை அமைச்சர்களை எல்லாரையுமே ரோட்ல உட்கார வச்சு போராடக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஒரு எதிர்கட்சியை போலதான் ஒரு ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்கள் எல்லாமே இருந்த ஒரு காரணத்தினால, இதனால இனிமேலும் இவரை நம்பினால் இந்த புதுவை மாநிலத்திற்கு எந்தவித வளர்ச்சியும் அவரால் அவருடைய தலைமையில் பெற்றுத்தர முடியாது என்ற காரணத்துக்காகத்தான் இன்றைக்கு அந்த கட்சி விட்டு நம்ம வெளிவந்தோமே தவிர, இன்னைக்கு யாரும் மிரட்டியோ மத்ததுக்கோ எடுக்கோ அதுக்காகவோ நாங்க கட்சி விட்டு போகல. எங்களை சொத்தை காபந்து பண்ணிக்கணும் நாங்க கட்சி விட்டு போகல. அதுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இன்னைக்கு பொய்யான வேற எந்த குற்றச்சாட்டும் அவங்களால சொல்ல முடியல. அதனால திரும்ப திரும்ப அதே குற்றச்சாட்டை மாத்தி மாத்தி திருப்பி எந்த இடத்துல நீங்க போனீங்களாலும் பாத்தீங்கன்னா அதே தான் தேஞ்ச ரெக்கார்டே தேய்ச்சிட்டு இருப்பார். வேற எதையாவது எங்க பேர்ல எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத காரணத்தால இதே குற்றச்சாட்டை 2 பேருமே மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா என்னை பத்தி பேசுறாங்கன்னும் போது நான் அரசியல்ல வளர்றேன்னு அர்த்தம், நான் சரியான பாதையில போறேன்னு அர்த்தம்.